சட்டப்பேரவையில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வருங்கால தமிழ்நாட்டின் டிஜிட்டல் பயணத்தை குறித்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முதன்மையாக மக்கள் ஆதார் சேவைகளை எளிதாக பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் 50 புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்பட உள்ளன. இந்த மையங்கள் தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும். அதே நேரத்தில் தமிழக அரசு துறைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க வருகின்றன. இதுவரை 41 லட்சம் அரசு கோப்புகள் டிஜிட்டலாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் விளைவாக தற்போது 1.50 லட்சம் அரசு ஊழியர்கள் காகிதமே இல்லாமல் நேரடியாக இணையம் மூலமாகவே கோப்புகளை கையாளுகின்றனர். அதிகம் பேசப்படும் இன்னொரு முன்னேற்றம் இலவச வைஃபை சேவைகள். தமிழகம் முழுவதும் 3000 இடங்களில் மக்கள் பயன்பெற இலவச இணைய வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 1869 இடங்கள் அடங்கும். இதற்கு பிறகு தமிழ்நாடு ஃபைபர் கார்ப்பரேஷன் மூலமாக 12525 ஊராட்சிகளில் குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணைய இணைப்பு வழங்கும் திட்டமும் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. இந்த பணிகள் 2025 இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அரசின் பல சேவைகளை எளிதாக பெற தமிழ்நாட்டில் இ-சேவை மையங்கள் மாபெருமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. 7000 மையங்களிலிருந்து தற்போது 25,000 இ-சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 2023இல் சுமார் 1.20 கோடி பேர் இவை மூலமாக அரசு சேவைகளை பெற்றுள்ளனர். அரசின் இலக்கு கிராமப்புறங்களில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு மையம், நகரங்களில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு மையம் அமைப்பது. இதற்காக புதிய இ-சேவை மையங்களை தொடங்குவது மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு புதிய சேவையாக இ-சேவை மையங்கள் மூலம் பேருந்து டிக்கெட்டுகளை பெறும் வசதி அறிமுகமாக இருக்கிறது. இதனை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதற்கு பிறகு நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய புதிய முன்னேற்றம். வாட்ஸ்அப் மூலம் அரசு சேவைகள் முதல் கட்டமாக ரூபாய் 3.85 கோடி செலவில் 50 முக்கிய அரசு சேவைகள் வாட்ஸ்அப் செயலியில் ஒருங்கிணைக்கப்படும். இதன் மூலம் மக்கள் வீட்டிலிருந்தபடியே சேவைகளை பெற முடியும். பயனாளிகளின் அடையாளங்களை உறுதி செய்ய அரசு ஒரு புதிய eKYC கைபேசி செயலி மற்றும் இணையதளம் தொடங்க உள்ளது. இதன் மூலம் முதியோர் ஓய்வூதியம், கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற திட்டங்களில் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்தது போல் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஆதார் தகவல்களை புதுப்பிக்க மக்கள் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது உங்கள் அடையாளத்தை சரியாகவும் துல்லியமாகவும் பாதுகாக்க உதவும். மொத்தத்தில் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் நம் அரசியலமைப்பு நவீனமாக்கும் ஒரு முக்கிய அடிச்சுவடாக இருக்கிறது. மக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் அனைத்து திட்டங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.